நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கொடைக்கானல் பழனி பிரதான மலை சாலைகள் தனியார் தோட்டத்தில் இரவு நேரத்தில் பற்றி எரிந்து வரும் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் வனத்துறையினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாக கடும் வெப்பம் நிலவுவதால் செடி, கொடிகள், மரங்கள், புற்கள் அனைத்தும் காய்ந்து உள்ளன. இந்த நிலையில் மலைப்பகுதியில் ஆங்காங்கே காட்டுத்தீ பற்றி எரிந்து வருகின்றன. இந்த நிலையில் பழனி பிரதான மலை சாலையில் மேல்பலம் அருகே தனியார் தோட்ட பகுதியில் திடீரென பிற்பகல் வேளையில் தீ பற்றி எரிய துவங்கி இரவு நேரத்தில் தீ தொடர்ந்து எரிந்து வருகிறது. இப்போ கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா சில நாள் வனத்துறையில் தீ பிடிச்சி எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த தீயை வனத்துறை அணைச்சிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதான சாலை பழனி சாலையில் பார்த்தீங்கன்னா தனியார் தோட்டத்தில் தீ பிடிச்சி எரியுது. இந்த தீ பிடிச்ச எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் அதிகம் வர்ற ஏரியா அது. இங்கே நின்று புகைப்பிடிச்சு தூக்கி போட்டனால தான் தீ பிடிச்சி எரிஞ்சிருக்கு. இதை வனத்துறை தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வனத்துக்குள் போகாமல் தீயை அணைச்சிட்டாங்க. இதில் வனத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, தயவுசெய்து வழியில் நிப்பாட்டி சிகரெட் குடிக்காதீங்க, புகைப்பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி பல எச்சரிக்கைகள் கொடுக்குறாங்க. மீறி இந்த மாதிரி சுற்றுலா பயணிகளும் பொதுமக்களும் ஒரு அவேர்னஸ் எல்லாம் போகிறது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறாங்க. அடுத்து இது மாதிரி நடந்துச்சுன்னா அந்த வண்டிக்கு ஃபைன் பண்ணுவோம், நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீயை வனப்பகுதிக்குள் பரவும் சூழல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து வனப்பகுதிக்குள் தீ பரவாமல் இருக்க வனத்துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வருகின்றனர். மேலும் இச்சாலையில் பயணித்த பயணிகள் புகைப்பிடித்த சிகரெட் துண்டுகளை விட்டுச் சென்றதால் இப்பகுதியில் தீ பற்றியதாக வனத்துறையினர் தகவல் தெரிவிக்கின்றனர். மேலும் மலைப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் சாலையோரங்களில் எளிதில் தீ பற்றும் பொருள் பயன்படுத்துவதையும் சிகரெட் பீடி துண்டுகளை வீசி செல்ல வேண்டாம் என வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தீயானது தற்போது வனத்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினரால் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கூல் சுரேஷ்.